ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 8072147276. Hi guys, I'm today visit Chennai. இது வரைக்கும் நம்ம ஊர்ல நம்ம ஃபுல்லா எல்லா சரக்கும் சாப்பிட்டுருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலே சரக்கு எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கா என்னன்னு தான் நம்ம இப்போ பிளாக் பண்ண போறோம். இந்த தமிழ்நாடு ஒயின் ஷாப் ஒரே கூட்டமா இருக்கு. 10 o'clock ஓப்பன் பண்றாங்க சொன்னாங்க, இப்போ ஓப்பன் பண்ணிருக்காங்க. நம்ம போயிட்டு இங்க சரக்கு எப்படி இருக்கு, நம்ம ஊரோட சூப்பரா இருக்கா, எப்படி இருக்குங்கிறத இங்க ஃபுல்லா கேட்டு நம்ம பார்த்துப்போம். சார் சொல்லுங்க. இது ஆல்கஹால். என்னதே? ஆல்கஹால் ஆள் இல்லையா? நான் விக்கிறேனே, தெரியல உனக்கு? அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். ஆல்கஹால் சரக்கு. ஓ சருகா? குவாட்டரா புல்லா? குவார்ட்டர் மானிட்டர் இருந்தா 150. சார் எம்ஆர்பி ரேட் 140. உள்ளூர்காரனுங்க தான் வீடியோ எடுக்கிறானுங்க, கொள்ளை அடிக்கிறாயோ கடுப்பா. 150 150 ஓகே டன். 150 குடு. ஓகே டன். ஆனா எம்ஆர்பி 140 தானே? இங்க அப்படிதான் குடு. எம்ஆர்பி 140. ஆமா சார் ஓகே 150. ஓகே பில் இந்த பாரு வெள்ளக்கார தம்பி, உள்ளூர்காரனுக்கே பில் இல்ல, உனக்கு எதுக்கு பில்லு? வந்தமா வாங்குறதே குவார்டர், என்னமோ ஃபுல்லு வாங்குற மாதிரி. ஓரமா போய் மூக்கு முட்டை குடிச்சிட்டு அப்படி கிளம்ப, அந்த முட்டை சந்தை நிக்குது பாரு. போ சார், பர்ச்சேஸ் பண்ணிருக்கு, பில் கொடுங்க. அதெல்லாம் இல்ல, நின்ன சூப்பர் மார்க்கெட் என்ன வேணும்? சரக்கு என்ன 140 குடியா? நான் வரேன். ஒன் குடியா இல்ல கடை ஓடிட்டா? மட்டும் 140 வாங்கிட்டு போறான். எனக்கு எதுவும் கலவரம் பண்ண போயிட்டான்டா. அவனுக்கு மட்டும் 140 தருது, எனக்கு 150. அவன் உள்ளூர்காரையா, ஆளு இல்ல நாட்டில் அடிச்சு உடச்சிட்டானா என்ன பண்றது? அதான் நீ அப்படி கேட்க மாட்ட, நீ எவ்வளவு சத்தமா போட்டாலும் லைட்டா தான் வாய்ஸ் வருது. இஷ்டம்னா வாங்க, இல்லைன்னா கிளம்பு, புரியுதா? சார் ஆனா எனக்கு ஒரு டவுட் சார். குவார்ட்டருக்கு 10 ரூபா வாங்குது தமிழ்நாடு 10 ரூபா வாங்கினாலே இந்த காசை வச்சாலே தமிழ்நாடு நல்லா முன்னேறிடுமே. இந்த 10 ரூபா காசுல எங்க போகுது பாரு? இந்த மாசம் இந்த வருஷம் வருமானம் மட்டும் 4800 கோடிக்கு மேல போயிருக்கு. அதாவது கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும் போது 4800 கோடி போயிருக்கு. அதுல இந்த வருஷத்தோட வருமானம் மட்டும் 2400 கோடிக்கு மேல வித்துருக்கோம். அட்டிக்கிற வெயிலுக்கு பீரா வாங்கி குடிக்கிறாங்க இள பசங்க. நமக்கு ஸ்டாக் நல்லா எக்ஸ்ட்ரா ஒரு 20 கேஸ் வாங்கியிருக்கேன். நீ கோட்டரை வாங்கிட்டு இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, போகிட்டு. ஆனா இந்த 10 ரூபா வாங்குறத கண்டுபிடிக்கிறதுக்கு தமிழ்நாடு தனிப்படை அமைச்சிருக்கு. ஆனா அவங்களே திணறாங்க. இந்த 10 ரூபா எங்க போகுதுன்னே தெரியலையே. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து தமிழ்நாடோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்ட் சூப்பரா இருக்கு. நம்ம பஸ் ஏறி டிராவல் பண்ண போறோம். தமிழ்நாடு மாடல் பஸ் எப்படி இருக்கு காட்டுறேன். நீங்க வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம சூப்பரா இருக்கு, எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. ஹை மேடம், பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்க. என் செயின் போயிடுச்சு. ஐயோ, என் செயின் போச்சு. வீட்ல இங்க பாருங்க, இங்க வெயிட் பண்ற டைம்ல கேம் விளையாடுறாங்க எல்லாரும். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? சூப்பர் கேம், சூப்பரா இருக்கு மேடம். கேம்ல தோத்துட்டா அழுக கூடாது மேடம். நம்ம வந்து விளையாடலாம். சூப்பர் கேமா இருக்கு. யோ மெண்டல், என் செயின் அடிச்சிட்டு போயிட்டான். செயின் ஸ்நாச்சிங். மேடம் போங்க மேடம், புரியுது மேடம். என்னது இது? தமிழ்நாட்டுல அந்த ஸ்காட்லாந்து போலீஸோட அடுத்து இவங்க தான் பெஸ்ட்னு சொன்னாங்க. ஒருவேளை திருப்பி இந்த டெஸ்ட் வச்சா நம்ம தமிழ்நாடு போலீஸ் லாஸ்டா போயிடும் போலயே. என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? நீ ஒரு வாட்டி செயின் ஸ்நாட்ச் அடிச்சிட்டான் போலயே. சார், போன வாரம் வேளச்சேரி சென்னையில 7 இடத்துல அடிச்சான் சார் அவன். அட் டைம்ல பெரிய ஆளு சார் அவன். சார் இது என்ன பஸ் ஸ்டாண்ட் சார் இது? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கல்லூர் கிராமம். புதுசா திறந்திருக்காங்க. எங்க எம்பி கதிர் அவர் திறந்திருக்கிறாரு. எப்போ திறந்தாங்க சார்? ஏப்ரல் 18. இன்னைக்கு டேட் 23. பக்காவா புதுசாக்குதா, டெய்ல்ஸ் எல்லாம் போட்டு. உங்க ஊர்ல கூட இப்படி இருக்காது. ஆமா சார், செம்மையா இருக்கும் சார் எங்க ஊர் பஸ் ஸ்டாண்டு. சார் 3 days தான் இடிஞ்சு வந்துச்சு சார். அது பேட்ச் வருது, ஏதாவது பேட்ச் போமோ. அந்த இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நாட்டுல நிலநடுக்கம் வந்துச்சுல்ல, அதோட எஃபெக்ட் இங்க அடிச்சிருக்கு. அப்படி போயிருங்க போங்க. நீங்க நிக்காதீங்க, போங்க. நாங்க காப்பாற்றணும் இந்தியர்களுக்கு. தலைவரே, எவனோ கீழே எல்லாம் பக்காவ வேலை பார்த்துட்டு மேல விட்டான் தலைவரே, கொள்ளை அடிச்சிட்டான். 11 லட்சம் முடிஞ்சு. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம 2 இடத்துக்கு போனோம். வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒரு மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கேயாவது எப்படி நல்லா இருக்கா என்னன்னு பார்ப்போம். பிரதர்
என்ன நடக்குதுங்க? எனக்கு தெரியலம்மா, அந்த அம்மாட்ட கேளு சார். சிஸ்டர் என்னது அது? என்ன ஏதோ பண்றாங்க பசங்க, ஸ்கூல் பசங்க? அது ஒரு பையனை வெட்டிட்டாங்க. வெட்டிட்டாங்களா? கேஸ்ட் இஷ்யூ சார் அது. காஸ்ட் இஷ்யூவா? ஸ்கூல் பையன். இன்னுமா இந்த கேஸ்ட்லாம் பாக்குறீங்க? இன்னுமா கேஸ்ட் பாக்குறாங்க அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பேர் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்தி தான் இருக்காங்க. இன்னும் ஸ்கூல்ல காஸ்ட் இருக்கு? அண்ணா உனக்கு பெரியாளா இந்த 2000 கோடி போதை பொருள் அவரு மாட்டினார்ல அண்ணன் சாதி. அவர் ஜெயில பெயில கிடைச்சிருச்சு அண்ணனுக்கு. நேத்தா வந்தாரு, அதான் ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. பெயில் கிடைச்சிச்சா? அப்ப தமிழ்நாட்டுல போதை பொருள் கிடைச்சா கடத்தினா உடனே பெயில் கிடைச்சிருமா? அங்கெல்லாம் அப்படி கிடையாது. அங்கெல்லாம் காலம் முழுக்க ஜெயில் தான். நீ தருரம் முடிச்சவங்க, இங்க அப்படி இல்ல. இங்க கட்டிங் குட்டிங் அப்படி இப்படின்னு கொடுத்தனா மிதக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். எஸ்கார்ட் வண்டி கூட வரும். எவ்வளவு பெரிய ஹோட்டல் எல்லாம் திறந்து வச்சிருக்காரு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள் பக்கத்துல நின்னு டைரக்டர் டச் அவருக்கு, பெரிய பெரிய ஆளும் கூட. ஆமா, ஆனா இங்க இருக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அங்க என்ன சவுண்ட்? ஏதோ அது ஒண்ணும் இல்ல, ஒரு காதல் ஜோடி வேற வேற சமூகத்தை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணலான்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்தாங்க. போலீஸ் முன்னாடியே அந்த ஜோடியை பிரிக்கிறாங்க பெத்தவங்க. அதுனா சமூகம் அதானமா? வழக்கமா நடக்குது. காஸ்டால பிரிக்கிறாங்க. ஆமா, ஜாதி ஜாதி பிரச்சனை தான். இங்க ஃபுல்லா காஸ்ட் ரிலிஜியன் ஒரே டென்ஷன் பாங்க. சார் சும்மா பாருங்க, நாங்க இந்தியர்கள் இந்த நாட்டுல வந்து எங்களுக்குன்னு 3 அடையாளத்தை முன்னாடியே திணிச்சு விட்டு போயிட்டாங்க. நீங்களாம் இந்த இடத்துல நல்லா கௌரவமா வாழணும்னா நம்ம சாதி முக்கியம், நம்ம மதம் முக்கியம், நம்ம இனம் முக்கியம்னு திணிச்சு விட்டு போயிட்டாங்க. ஆனா இங்க இருக்க அரசியல்வாதி அதிகாரிகள் அதை ஒழிப்பாங்க அப்படின்னு பார்த்தா நாம வெளிநாட்டை பார்த்து முன்னேறோம், அதாவது உங்களை பார்த்து முன்னேறணும்னு நவீன அடிமத்தன மாதிரி எங்களை உள்ள சொருகி விட்டீங்க. ஒரு மனுஷன் உயிர் வாழ்னா என்ன பண்ணோம்? முன்னாடி வரைக்கும் சாதி மதம் இனம் வேணும்ன்றீங்க. ஆனா அதுவா உண்மை? குடிக்க அது சாப்பிட உணவு, தங்க இடம், உடை இந்த மாதிரி இருந்தா போதும், ஒரு வேலை அது மாதிரி இருந்தா போதும். ஆனா இப்ப நீங்க தனியா என்ன சொல்லிருக்கீங்க? ஒரு மனுஷன் இந்த நாட்டுல உயிரோட இருக்கணும், கடைசி வரைக்கும் அவன் வாழ்ந்து ஒழுக்கமா சாகணும் அப்படின்னா அவனுக்கு ஆதார் கார்டு வேணும், ஓட்டர் ஐடி வேணும், அப்புறம் பேன் கார்டு வேணும், அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் கார்டு, இந்த காப்பீடு கார்டு, அதில் ஸ்டேட் ஒன்று தனியாக, சென்ட்ரல் ஒன்று தனியாக, அப்புறம் வந்து இபி கார்டு, ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, ஃபாஸ்டேக் கார்டு, அப்புறம் என்னென்னமோ இருக்குது. இதில் கௌரவமாக வாழ்ந்த எக்ஸ்ட்ரானா கிரெடிட் கார்டு, விசிட்டிங் கார்டு, அப்புறம் என்ன ஏதாவது ஒன்று, 1 சிட்டி 1 கார்டு, என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாஸ்போர்ட்டு எவ்வளவு வேணுமா ஒருத்தன் உயிர் வாழ்றதுக்கு? இதெல்லாம் இருந்தால் தான் நீ அதை செய்ய முடியும், அது இருந்தால் தான் இதை செய்ய முடியும். இப்படி போட்டு திணிச்சு காடுன்னு சுடுகாடுக்கு போகிற வரைக்கும் காடு இவ்வளவு காடியும் ஒருத்தன் மனுஷன் பிறந்து இறக்குற வரைக்கும் இவ்வளோ காடி தூக்கி சுமக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு காடு தொலைஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு. அதை திரும்ப வாங்குறதுக்குள்ள ஐயோ அவப்பா இவ்வளவு காடி எதுக்கு? ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. இதெல்லாம் வச்சுக்கலன்னா வேற பிரச்சனை, வச்சுக்கிறதுனாலும் பிரச்சனை, பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு மக்களோட நிலைமை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அரசு அதிகாரிகள் ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும். எதை அழிக்கிறதே தெரியல. சாதியும் ஒழிக்க முடியல, இந்த அடையாளமா இந்த காடு அவ்வளவு நவீனத்துவமா கொடுத்து வச்சிருக்காங்க, இதையும் அழிக்க முடியல. காய்ஸ், இன்னையோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸ் எல்லாரும் ரெகுலரா பாருங்க. என்ன மேடம், அது மகாராஷ்டிரா தானே? ஆமா ஆமா, மகாராஷ்டிரா தான். அங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஊரே சேர்ந்து இவ்வளவு தண்ணி எடுக்கணுமா? தண்ணி இல்ல, தண்ணீர் பஞ்சம். எங்க போய் எடுக்கிறதுன்னு தெரியாம அந்த கிணத்துல இப்படி இறங்கி ஆபத்தான முறையில தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை இல்ல, தண்ணி ஃப்ளூவெண்டா கிடைக்குது இல்ல. இப்போதைக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இதே மாதிரியே மக்கள் எல்லாரும் சேர்ந்து தண்ணியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சேகரிக்கவே இல்லைன்னா இதே நிலைமை நமக்கு வந்துடும் கூடிய சீக்கிரமே. ஏன், ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கு, தண்ணி அவ்வளோ தண்ணியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நல்லா ஓடுற ஆத்துல அந்த கழிவு நீரையும் திறந்து விட்டுறாங்க, நல்லா ஓடுற ஆத்து தண்ணியும் மாசடைஞ்சு போயிடுது. மக்களுமே பாருங்க, எத்தனை மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்கு பாருங்க, விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கு. மக்களும் கொஞ்சமாவது யோசிச்சு எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும். அரசாங்கமும் ஏதோ திட்டங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க, ஆனா அதுக்கு விழிப்புணர்வு பத்தல, அதனால யாருமே அதை செய்யறது இல்ல. இப்படியே போயிட்டு இருந்தோம்னு பாத்துக்கோங்க, அப்புறம் ஃபியூச்சர்ல வந்து தண்ணி தாகம் எடுக்க கூடாது, ஏன்னா தண்ணியே இல்லையேன்னு சொல்லிட்டு அதுக்கு டேப்லெட் கண்டுபிடிச்சு முழுங்குற நிலைமைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இன்ஃபில்லர்ல அந்த ஒரு சொட்டு தண்ணி 8000 9000 அப்படின்னு காசுக்கு வாங்கி குடிக்கிற நிலைமை வந்துடும். மக்களே பாத்துக்கோங்க, தண்ணி எல்லாம் பாதுகாப்பான முறையில சேர்த்து வைங்க, தேவையில்லாம வீணாக்காதீங்க.